நல்லா இருக்குது ப்ரோ படம். இதுல இருந்து மொழிக்காக வந்து நம்ம வந்து போராடுறோம். அது படம் சூப்பரா இருந்துச்சு. பிளாக் பஸ்டர் ஹிட் அவ்வளவுதான். கதை வந்து பாத்தீங்கன்னா மொழிக்கு ஹிந்தி மொழிக்கு திணிச்சாங்கல்ல, அதை வச்சு பேஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அரசியல் ஆல்ரெடி ஹிந்தி திணி மொழி திரிச்சாங்கல்ல, அதை முன்னிட்டு படம் எடுத்துக்கிறாங்க. எல்லாம் நடிப்பு சூப்பராக இருக்குது. சிவகதை வந்து ரவிமோகன், அதர்வால் ஆக்டர்லாம் சூப்பராக போச்சு. எல்லாமே செம்மையாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. படமே பிடிச்சிருக்குது. எல்லா ஆக்டரும் பிடிச்சிருக்குது. படம் அற்புதமாக இருக்குது. தமிழினுடைய வரலாறு இளைஞர்கள் மாணவர்கள் வந்து தெளிவாக புரிஞ்சிக்கிற அளவுக்கு எடுத்திருக்கிறாரு. மணிரத்னத்துக்கு அசிஸ்டண்டாக இருந்தவருன்னாங்க. படம் அற்புதமாக இருக்குது. இசையும் அருமையாக இருக்குது. ரவி நடிப்பு அட்டகாசமாக இருக்குது. அதை விட கதாநாயகனாய சிவா நடிப்பு சூப்பராக இருக்குது. இந்த கதையெல்லாம் இது மாதிரி வரணும். வந்தால் தான் இளைஞர்களுக்கு வந்து இந்த தெளிவான தமிழுக்கு இவ்வளோ போராட்டிருக்கிறாங்க மாணவர்கள். எல்லா 4 மாநிலத்திலையும் திராவிடங்கிற 4 பொறுப்பும் இந்த படத்தில் பார்த்தா தான் தெரியும். என்னடா ஸ்டாலின் திராவிடன் சொல்கிறாரு அப்படின்னா, தமிழ் தான் தாய்மொழி. கன்னடம், மலையாளம் இவங்க எல்லாம் ஒன்று சேர்றாங்க. தெலுங்கு, இந்த 4 சேர்ந்தது தான் திராவிடம். அன்னைக்கு 4 பேரும் ஒற்றுமையாக இருந்து தமிழ் காக்கிறதுக்கு பாடுபட்டிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. நடிப்பு சூப்பராக இருக்குது. இசையும் நல்லா இருக்குது. ஆனால் தத்ரூபமாக ரயில் பெட்டியெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அந்த காலத்து ரயில் பெட்டி உண்மையாலும் பார்க்க வேண்டியது. நேச்சுராக இருக்கிற மாதிரியே இருக்குது. நடிப்புக்கும் டைரக்டருக்கும் நல்ல விருந்தை கொடுத்துருக்காங்க. இளைஞர்கள் தெரிஞ்சு தமிழை பாதுகாக்கணும். அட்டகாசமாக இருக்குங்க. இந்த தேட்டரில் இவ்வளோ கூட்டமாக இன்னைக்கு தான் அற்புதமாக இருக்குது.